வணக்கம் பாய் ஷேரு ஷேரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரவுடி பாய். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நியூவாக சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வந்திருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் பாய் மக்களே. அண்ட் பான்னு வாயை பொழுந்துட்டே பார்த்துட்ருக்கீங்களே நீங்கள் தான், உங்களை தாண்டா சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் இன்னும் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த அற்புதமான சேனலை விட்டுட்டோமேன்னு சொல்லி மனசு கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு தான் ஷேடோ சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு குடோனில் தான் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பர்சனை கட்டி வச்சு செம்ம அடி அடிச்சிட்ருக்கான். ஸோ இதை வெளியே இருந்து ஒரு பர்சன் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவர்கிட்ட கேட்கலாமா இல்லை வேணாமா? கேட்டா நம்மளுக்கு ஏதோ அடி விழுந்துருமா? சுக்கா பயப்படாதடா, இவரை தவிர வேறு எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன், யாருமே அவ்வளோவா அதுக்கு செட் ஆக மாட்டாங்க. இவர் தான் கரெக்டாக இருப்பார். ஆனால் இவர் மட்டும் கூட்டு வரலன்னா டேங் சார் என்ன கொன்னுருவாரு. அவர்கிட்ட என்னால் அடி வாங்க முடியாது, போய் கேட்டுடலாம். அங்கே வாசலில் அப்படியே கால் எடுத்து வைக்கிறான். ஏய் கேட்டுகிட்டே இருக்கேன், அப்போலேருந்து பாய் திறக்காமல் இருக்கா. யார்ட்டையெல்லாம் வாங்கிட்டு உடனே செத்துருவ போல. ஏண்டா அப்போல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவனை சாக விட மாட்டேன். நான் கேட்ட விஷயம் எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். புழுங்குறத சொல்லு. ஜங்கு போட்டால் அந்த பையனை பொலன்னு பொழந்துட்டுருக்கா. இதை அங்கேருந்து சுகா கேட்டால் அவனுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அத்தாடி இவ்வளோ கோவத்தோடு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறது? தெரியாதனமாக இவர் ஃபோட்டோ வேறு நான் டேங் சாருக்கு அனுப்பிச்சி விட்டேன், வேணும்னு வேற சொல்லிட்டாரு. சுகா பயத்தை காட்டாமல் அப்படியே போய் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். டபக்குன்னு ஜங்குக்கு டர்ன் பண்ணி, யார் நீ? அப்போலேருந்து வெளியவே நின்றுட்டுருக்க, என்ன விஷயம்? உனக்கும் அடி இது வேணுமா என்ன? ஐயோ சார், நான் அதுக்காண்டி தான் வரல. என்னது சாரா? ஐயோ டான், தயவுசெய்து நீங்கள் என்ன ஆச்சு, உங்களுக்கு அது கேவலமாக போயிடும். தயவுசெய்து என்ன எதாவது அச்சிடாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். ஜங்குக்கு அப்படியே அவன் கையில் இருக்க ரத்தத்தை அப்படியே ஒரு டவல் எடுத்து அப்படியே தொடச்சிட்ருக்கான். என்கிட்டயா ஹெல்ப்பா? சரி ஓகே பண்ணுறேன். அடிக்கிறத விட கொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் கொல்லணும்? ஐயா கொல்றதுல இல்லை சார். டான் அதில் என்னோட பாஸ் வந்து ஒரு நல்ல பெரிய ரவுடியாக பார்த்து கூட்டு வர சொன்னார். இது கூட்டு வர சொன்னா? ஏன் அவனை மேட்ரு பண்ணுமா? ஐயா இல்லை டான், அதுக்கல்ல. அவர் ஒரு பெரிய நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர். நீங்கள் ரவுடி மாதிரி இருக்கீங்க. மாறியா? ரவுடியாக இருக்கீங்கல்ல. ஒரு நாள் உங்களை நான் ஃபோட்டோ எடுத்து அவர்கிட்ட நான் காமிச்சிட்டேன். அதை அவர் பார்த்துட்டு இவரை கூட்டுவான்னு சொன்னார். அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன், ஒரு மாடலுக்கு நீங்கள் வர முடியுமா? ஏண்டா யாரையாச்சும் கிட்னாப் பண்ணுறது, அடிக்கிறது, இல்லை கொல்றது அப்படி கூப்பிடுவேன்னு பார்த்தா மாடலாக இருக்கே, வரீங்களான்னு கேட்குறேன். டான் டான் ப்ளீஸ் டான், உங்களை மன ஒரு ரவுடியன்னா இங்கே எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. பா செம்மையாக இருக்கீங்க. ரவுடிக்கான எல்லா பொருத்தமும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதுவும் கண்ணால் வேற நான் பார்த்துட்டேன். ப்ளீஸ் டான், ஒரே ஒரு தட்டி. எங்கள் பாஸ் கூப்பிட்றாரு, வாங்க. நீ கூப்பிட்றதே தப்பாக இருக்கேடா. ஐயோ சார், அப்போ டான் ஃபோட்டோ எடுக்கதோ? ஓ நிறையா வேலை இருக்கா? உன் நம்பர் கொடுத்துருப்போம், அப்புறமா ஃபோன் பண்ணி நானே சொல்கிறேன். டான் யோசித்து பார்த்து சொல்லுங்கள். இதாங்க, இதான் என்னோடய நம்பர். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ மட்டும் நாங்கள் ஏதாச்சும் பப்ளிஷ் பண்ணோன்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய ரவுடி இருக்காங்க, ஹேண்ட்ஸமான ரவுடி இருக்காங்கன்னு ஊரே பெருமையாக பேசும். அந்த பெருமை எனக்கு தேவையில்ல. பப்போ நான் உனக்கு கால் பண்ணுறேன், அப்போ கண்டிப்பாக வருவீங்க தானே? யோசிச்சு சொல்கிறேன்டா, கிளம்பு. விசிட்டிங் கார்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிறான் ஜங்கு. சுகாவுமே உங்கள் கால்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா டர்ன் பண்ணால் ஒரு பர்சன் மேலே அப்படியே இடிச்சு நிற்கிறான். ஆத்தாடி தலைவலிக்குதுடா.
ஆ நீங்களா? ம் நானே தான். ஆமா இந்த சைடு வந்திருக்கா. ம் என் நம்பரை வாங்குவேன்னு பார்த்தா என் நம்பரை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. ம் ஆ அது அது வந்து நான் என்னோட பாஸ்க்காண்டி இந்த நம்பரை வாங்கினேன். அதுவும் நான் வாங்கினா உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? அட்டுங்க போட்டேனா? ஏய் என் நம்பரை வாங்கிக்க. அப்போ தானே மாமா எதனால ஒன்றை பார்த்து பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, 2-3 தட்டி இதே மாதிரி இடிச்சிருப்பேன். அப்புறம் என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் இருப்பீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இருக்க எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கெல்லாம் இதுக்கு உங்களுக்கு நான் நம்பர் தரணும்? ஆ இந்த ஜிம்மிங்கிட்ட எல்லாமே தரணும். ஒன்றையும் கூட சேர்த்து தரலாம், தப்பு இல்லை. அங்கே ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். ஏய் என்ன பேச்சாங்க பட்டா டான் சரிங்க டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு பயந்து குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கான். அங்கே ஜிம்மின் அப்படியே முறைகிறான். ஏய் என்னத்துக்கு இப்போ அவனை விரட்டி விட்றா? அவன்கிட்ட நம்பர் வாங்கணும் நானும் எவ்வளோ நல்லா ட்ரை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். நீ என்னென்னா இப்படி பண்ணிகிட்ருக்க? யோ பாடே அப்படின்னு சொல்லி ஜிம்மின் தான் அப்படியே முன்னாடி வந்து ஜங்குக்கு சட்டையை பிடிச்சிட்ருக்கான். அங்கே ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுட்டு, ஏய் ஒன்றெல்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவனுக்கு பிடிச்சதே ஃபஸ்ட்டு நான் தான் தெரியுமா? இதே பிடிச்சதே ஃபஸ்ட்டு நீயா? ஆமாம், அவன் தான் என்கிட்ட வந்து நம்பர் கொடுத்தான். அதுக்கப்புறமா ஒரு ஏதோ மாடலுக்கு, அதுவும் ரவுடியாக இருக்கிறதுக்கு மாடலுக்கு என்னை கூப்பிட்ருக்கான். ஏய் கஸ்மலம், அவன் ஒன்றை பார்த்து மட்டும் இல்லை, யார் இப்படி டெரராக இருந்தாலுமே பயப்பட தாண்டா செய்வான். அது என்னமோ உண்மைதான். ஆனால் அந்த ஜங்குக்கு பார்த்தா இன்னும் பயம் வருதுல. அதுவும் இந்த டான் ஜங்குக்கு. இதே டானா? ஐயா உன் நிலவர கலவரெல்லாம் இன்னைக்கு நல்லா தெரியும். உன்னை ஒரு மாடலாக தான் கூப்பிட்ருக்காங்க, கொலை குத்தம் பண்ண சொல்லி கூப்பிடல. அங்கே கூப்பிட்டுருந்தா தெரியும் டி மாப்பிள்ள. ஏய் சரி விடு. அந்த பாயிண்ட் என்ன உண்மையாக வாங்கினியா வாங்கலையா? அப்போல்லாம் தான் அடிச்சு கேட்டுறீங்க, வாயவே திறக்க மாட்டேன்றான். அங்கே ஜிம்மினும் அப்படியே ஜங்குக்கு நெகட்டிவ் விட்டு அவனும் குத்துன்னு குத்திட்டு இருக்கான். ஏய் டவுசரு, உனக்கு என்ன அவ்வளோ பெரிய சீனே இல்லை, உன்னையே அடிச்சிட்டு இருக்கிறதா என் வேலை பாரு. கேட்ட உண்மையை சொல்லிட்டு போனா ஏன்டா உனக்கு இவ்வளோ பிரச்சனை? அந்த பையனும் அப்படி ஊன்னு கத்திட்டே இருக்கான். அப்படிங்க உனக்கு எவ்வளோ தௌலத்து இருக்கான், அப்போலேருந்து அடிச்சிட்டு இருக்கேன் ஊன்னு சொல்லி என்ன என்கிட்டே படம் காட்டிட்டு இருக்கியா? வாயை திறந்து பேசுடா. பார்த்தா மச்சான், அப்போலேருந்து இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கான். எனக்கும் அதான்டா பண்ணுறான், அதானே இன்னைக்கு ஏறுது. சரி விடு நான் பார்த்துக்கிறேன். ஏய் சொல்கிறா அப்படின்னு சொல்ல அவனும் கஷ்டப்பட்டு வாயில் இருக்க துணியை அப்படியே துப்புறான். யோ யார் நீங்கள்? அப்போலேருந்து வாயில் கட்டி போட்டு அடித்து சொல்லணும்னா என்னத்த சொல்கிறது? ஏதோ ஒன்று எட்டாச்சுல, துப்பிட்டேல, இப்போ துப்புன மாதிரி அப்போ துப்பி சொல்லியிருந்தா என்னத்துக்கு கேடாக போகுது? சரி சொல்லு. ஏய் நான் சொல்ல மாட்டேன்னு எங்கடா சொல்கிறேன் கேள்வியே கேட்காம ஆச்சா நான் உங்கள்ட்ட என்ன தாண்டா சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கதறி அழுதுட்ருக்கான். அங்கே ஜிம்மின் அப்படியே பேனை முழிக்கிறான். அவன்கிட்ட கேள்வியே கேட்கலையா? இல்லைடா அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து அழுன்னு அழுதுட்ருக்கான். ஐயோ பாவமாக இருக்கே. ஏய் ஜங்குக்கே, எதுக்குடா அவன்கிட்ட கேள்வியை கேட்காம அடிச்சிட்ருக்க? இது கேள்வி கேட்கணுமா? என்ன கேள்வி? என்ன கேள்வியா? ஐய மறந்துட்டேனே. டேய் ஒரே ஒரு நிமிஷம் இரு, நாங்கள் எதுக்கு ஒன்று கத்துனோம்? கத்துனீங்களா? அட பாவீங்களா, உங்களை மாதிரி ஒரு முட்டா பசங்க ரவுடியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிருப்போ. ஜங்குக்குக்கோ வந்து யாரை பார்த்துடா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி திரும்ப அவனை போட்டு பொலன்னு பொழுந்துட்டுருக்கான். டேய் ஜங்குகே போது விட்றாவா, அது தலை பப்போம். டே நீயே கழட்டி கடை போடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். அங்கே அந்த பையன் கட்டுறா. டே எனக்கு எங்கடா கை இருக்குது, அதை தாண்டா கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, கழட்டி விட்டு போங்கடான்னு சொல்லி அவன் கதறிட்டு இருக்கான். அவங்க 2 பேருமே கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்க. ஏன் மச்சான் நம்ம பாஸ் வேறு எது வேலை கொடுத்தாரு எனக்கு தெரிலையே. இனி ஞாபகம் ஓவரே இருக்கு மச்சான். சே என்ன பண்ணாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே மறந்துடுறேன். அப்போ நான் உனக்கு அதே தான்
என்ன நான் கொஞ்சம் சில்லண்டி பீஸு, அப்பப்போ இப்படி தான் கிறுக்கலாக்கி சுற்றுவேன். நீனு ஒரட்ட பீஸுன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்க, அதனால உனக்கு எல்லாமே மறுக்குது. என்ன கலாய்கிறியா? எனக்கு லைஃப்பில் பெரிய நல்லா இடத்துக்கு போகணும் மச்சான். கல்யாணப்படாத பாரிஸ் போனால் உன்னை அந்த இடத்துல நிற்க வைக்கிறேன். இஃபில் டவர் மேலே ஏறி நின்று சும்மா தகிடதம் போட்டு டான்ஸ் ஆடு, ஓகேவா? இதுக்கு மேலே என்னால் உன்னை பெரிய இடத்துக்கு கூட்டு போக முடியாது மச்சான். சரி சரி, நேற்ற முறைச்சிட்டு இருக்க, விடு விடு. அதான் அந்த சுகா பையன் உங்ககிட்ட வந்து ஏதோ காட் குத்தானே, அந்த மாடல் தான். நீ தான் போக வேண்டியதானே? போகணுமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏய் ஏய் ஏய், உனக்கு வாரத்தில் அந்த ஆசிரியங்க எனக்கு நல்லாவே தெரியும். போ பார்த்துக்கலாம். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்கே ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஐயா மச்சான், என்னடா பாஸ் கூப்பிட்றாரு? அப்போது அந்த வேலை அது முடியாமல் வந்ததுக்கா? இருக்குமே. ஐயோ, கால் அட்டன் பண்ணு. டேய் ஓ ஃபோன்ரா. ஆமாம் என் ஃபோனு. ஹலோ பாஸே சொல்லுங்க. டேய் நாய் எதுக்கு கத்துற? ஓகே பஸ்ஸே கத்தலை. என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்களை ஒரு வேலைக்கு அமுச்சு விட்டுன்னு. என்னாச்சு? அதுவோ பஸ்ஸு, அவன் கெட்டு பார்த்தோம், சொல்லவே இல்லை. என்ன பண்ண தெரியாமல் அதத்தில் கட்டி வச்சுருக்கோம் பஸ்ஸு. அவன் சரிப்பட்டு வர மாட்டேன்றான். எங்களுக்கு இருக்க வர கோவத்தில் அவனை அச்சே நாங்களே சாவிச்சிருவோம் போல. எங்களுக்கு வேறு வேலை கொடுங்க. இந்த வேலையை நீங்கள் ஒன்றும் உருப்படியாக முடிக்கவே இல்லை, அடுத்த வேலையை கொடுக்க சொல்கிறா. பஸ்ஸே அதான் சொல்கிற, கொன்னுருவான் அவனை, அச்சே செத்துருவான் போல. சப்பா பெருசாக இருக்கான் பஸ்ஸே. இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் கொடுக்காதீங்க பஸ், பெருசாக கொடுங்க. அப்போ தான் மனசு சும்மா நிம்மதியாக இருக்கும். ஐயோ, இவ்வளோ நாள் எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்த சீரியஸாக பண்ணுங்க. நேத்தல சொல்கிறீங்க சீரியஸா? சரி ஓகே, கொடுங்க. என்ன வேலை? வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அந்த பையனை ஃபாலோ பண்ணுங்கள். அவன் என்னெல்லாம் பண்ணுறானோ அது எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லணும், புரியுதா? அப்படின்னு சொல்ல அங்கே ஜிமின் தான், என்ன பஸ் நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், ஃபாலோ பண்ண சொல்லிகிட்ருக்கீங்க, மூட்டு ஒழுங்கு முடியாது போய் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல. ஓகே இவ்வளோ டீசெண்டாக சொன்னால் நாங்கள் கேட்டுற போகிறோம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் அப்படியே ஒரு ஃபோட்டோ வருது. ஜிமினும் ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அது நம்ம டேங்கோட பிக்கு தான். என்னடா இந்த பையன் இம்பிட்டலக்காரங்க? ஆமாண்டா, இவனும் ரவுடியாக இருப்பானோ, யாருக்கு தெரியும். ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணுவோம். வா கீழே அவன் வீட்டு அட்ரஸ் இருக்கு பாரு, அங்கே போயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போது டேங்கோட வீட்டுக்கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. டேங்குமே அவரோட வீட்டிலேருந்து அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி வந்துட்டுருக்கான். அங்கே மேலே வர்றப்பவே ஜங்குக்கு அப்படியே பேனு வாய போதுன்னு பார்த்துட்ருக்கான். ஏய் ஜிமினா, என்னடா இவன் இப்படி இருக்கான்? ஏன் மச்சான் நல்லா தானே இருக்கான்? அது தாண்டா நானும் சொல்கிறேன். பா இவனை பார்த்தா தாண்டா ரவுடி மாதிரியே இருக்குது மச்சான். அசிங் பார்த்தாதா நம்ம ரவுடி இல்லைன்னு என்னையும் தர யாருக்குமே தெரியக்கூடாது. அவங்களுமே இப்போது நடந்து போயிட்டுருக்கான் அந்த ஏரியாவில். ஸோ ஜிமினும் ஜங்குக்கும் அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அவங்களும் நடந்து ஜங்குக்கு அப்படியே டேங்க பேக் சைடில் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்கான். ஜிமின் பார்க்குறான். டேய் என்னடா பண்ணுற? அவன் எனக்கு பிடிச்சிருக்கா? பார்த்தவொன்னே வா. ஏன் பார்த்தாலும் வரக்கூடாதா? வரலாம் என்ன தப்பு இருக்குது? ஆனால் அவனுக்கு எப்படி உனக்கு செட் ஆகும் மச்சான்? ஆகுமா என்ன? அவன் பாரு உண்மையான ரவுடி, நம்ம பாரு தெரியுதா? இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபாலோ பண்ணுறேன். சரி. ஐயோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இந்த பாஸ் கம்னாட்டி என்னத்துக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறான்னே தெரிய மாட்டேங்குது. இவன் வேற குறுக்கு சந்தா போயிட்டுருக்கான். என்ன ஏரியானே தெரியாமல் நானும் பின்னாடியே போயிட்டுருக்கேனே. ஐயோ அங்கே அப்படியே நல்லா தெரியுது யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். அங்கே ஜிமினும் ஜங்குக்கு அப்படியே தொக்கா மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே நிற்கிறாங்க. ஸோ டேங் தான் அப்படியே பக்கத்தில் வந்து ஜங்குக்கையும் ஜிமினையும் அப்படியே மேலேயும் கீழேயும் பார்க்குறான். அம்மா யார் நீங்கள்? இந்த ஏரியாவில் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. அங்கே ஜிமின் தான், ஆமாம் பார்த்துருக்க மாட்டீங்க, நாங்கள் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறோமே. இது ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாம் சார். என்ன தப்பா பண்ணக்கூடாதா? அவங்க அப்படி ஜங்குக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு பண்ணலாம், நல்லாவே ஃபாலோ பண்ணலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு டேவாங் வாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். மச்சான் என்னடா ஃபாலோ பண்ண சொல்கிறான்? ஏய் மென்டலு, அவன் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கண்டுபிடிச்சிருக்கான். இருந்துட்டு போட்டோம், என்ன கேட்டு அவனே தைரியமாக சொல்கிறான், நம்மளும் சொல்லுவோம். ஒன்று எதுவும் திருத்த முடியாது. இப்போ அப்படியே ஒரு செட் ஆஃப் கேங் நல்லா பைக்கில் ஹெல்மெட்டோட அப்படியே வந்து இறங்குறாங்க. ஜங்குக்கும் ஜிமினும் பார்க்குறாங்க. என்ன மச்சான் இத்தனை பேர் வந்திருக்காங்க? ஐய நம்மள அட்டாக் பண்ணுறதுக்கா? நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. சும்மாறா, நம்மள இல்லை இவனன்னு நினைக்கிறேன். இது இவனையா? ஐயோ அப்போ ஒழிஞ்சுக்கலாம். ஜங்குக்கு அப்படியே அமைதியாக அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஜிமின் கையை பிடிச்சி இழுன்னு இழுக்க ஜங்குக்கு நகர மாட்டேன்டா இருறான்னு அவனை பார்த்து தாண்டா வருவேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட அவங்க அப்படியே அந்த பசங்களே பார்த்துட்டே இருக்கான். ஏண்டா சரியான முட்டா பசங்களாடா நீங்கள். பைக்கில் இருந்து வந்தீங்க, மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு ஹெல்மெட் போட்டிங்க, அந்த அடிக்கிறத விட்டுட்டு என் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க. அம்பிட்டு அழகாக இருக்கேன். அப்போ தான் இந்த பசங்களுக்கு புரியுது, ஐயோ இப்போ நம்ம அடிக்கணுமோன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அடிக்க வராங்க. ஸோ அவங்க டேவாங்னா போட்டு திரும்ப நல்லா குத்துன்னு குத்தி அனுப்புகிறான். செம்மையாக சண்டை போட்டுட்ருக்கான். இதை அவங்க ஜங்குக் பார்க்க இன்னும் இம்ப்ரெஸ் ஆகுறான் டேவாங் மேலே. ஜிமினா என்னடா இப்படி அடிக்கிறான்? கொஞ்சம் விட்டா நம்மளை அவங்க அடிச்சிருவாங்க போலடா. அவங்க ஆளுன்னு நினச்சி வா மச்சான் ஒழிஞ்சிக்கலாம். அடி வாங்குற அளவுக்குலாம் எனக்குலாம் தெம்பு இல்லை மச்சான். ஏய் சும்மாறா, நான் இருக்கிற வரையும் உங்ககிட்டலாம் வரமாட்டாங்க. இப்போ அப்படியே ஒரு பையன் வந்து ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். என்னடா வரமாட்டான்னு சொன்ன, வந்துட்டான். ஸோ ஜங்குக்கு அப்படியே என்ன அடிக்க போறியா? அடிச்சு பாரு. நீ அடிக்கிறதுக்குள்ள உன் கையை நான் பிடிச்சி உடைச்சு உன் கழுத்தில் நான் 2 அடி கொடுத்தும் உன் வகுத்தில் 2 முத்து முத்தி அப்படியே நீ சுருண்டு விழுந்தா என்ன பண்ணுவ சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு நல்லா டெரரான ஃபேஸை வச்சு கேட்க, எங்கே அவன் அடிச்சிருவான்னு சொல்லி அந்த ஹெல்மெட் போட்ட பையனும் பின்னாடி திரும்பி அவன் ஓட ஆரம்பிச்சிடுறான். மச்சான் இதுக்கு தான் மச்சான் அடிக்க மாட்டேன், ஆனால் டைலாக் பேசியே விரட்டி விட்டுற பற்றியா? இங்கே பாரு, நான் இதை வச்சு தப்பிச்சிட்ருக்கேன், நீ இன்னும் அது விட பண்ணாமல் இருக்க, பேசாமல் கட்டுறா. ஐயோ மச்சான் உனக்கு இருக்க தெரியும், எனக்கு வர மாட்டேன்றது, நான் என்ன பண்ணேன்? அங்கே ஜிமின் வாட்டிக்கா புலம்பிட்டு இருக்கான். பட் ஜங்கு கூட கண்ணு ஃபுல்லாக அங்கே டேவாங் செம்மையாக அடிக்கிறதான் உட்காந்து பேனு வாய் போந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ டேவாங்கும் அடிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே பேனு வாய் போதுன்னு பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு, எதுக்கு இப்போ என்ன பார்க்குறீங்க? என் கூட வா. அங்கே கூட வரணுமா? எதுக்கு? வா அப்போ தெரியும். அங்கே ஜங்குக்கும் அப்படியே டேவாங் பின்னாடி ஃபாலோ பண்ணுறான். ஜிமின் அப்படியே கை பிடிக்கிறேன். டேய் அவனா கூப்பிட்டான்னா நீங்களா போகிற? இதோ பாரு மச்சான் பிடிச்சிருக்குன்னு தெரியுது, பச்சையெல்லாம் போகக்கூடாது. அவன் அச்சதை பற்றியா திருப்பிக்கிட்டு நம்மளை ஒரு அச்சானா அவ்வளோதான், அப்படியே பூமிக்கல்ல போயிடுவான். நீ வேணா போ, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வாட்டுக்கு ஜிமினை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். டேய் நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன், என்னென்னத்துக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறேன்? டே உர்றா டேய். செத்தா சேர்ந்து சொல்லலாம் வாடா. செத்தா சேர்ந்தோமா? டேய் விட்றா, நான் சுகர் இன்னும் ஒரு தட்டி கூட டெஸ்ட்டு பாஸ்ட்டு எதுவுமே பண்ண மச்சான், ஐயோ விட்டுரு மச்சான் அப்படின்னு சொல்லி அங்கே எவ்வளவோ இது பண்ணுறான். பட் என்ன ஜங்குக்கு அப்படி தரத்தன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவங்க ஏதோ ஒரு ஸ்டுடியோ மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறான். இது எங்கேயோ பத்தம் மாதிரி இருக்குதே, எங்கே பத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே இந்த ஸ்டுடியோக்குள்ளே போயிடுறான். அங்கே பார்த்தா நம்ம சுகா தான் அப்படியே லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் அப்படியே பார்க்குறான். ஏய் இது சுகா வச்சே, ஏய் சுகா. அங்கே சுகா அப்படியே பல்ப் செட் பண்ணிட்டு இருப்பான். இது ஜிமின் வாய்ஸ் கேட்டோன்னு டொப்புன்னு பல்பை தெறிக்க விட்டுடுறான். அது உடஞ்சி போயிடுது. டேர்ன் பண்ணி பார்த்தா டேங் ஜங்குக் ஜிமின் அப்படியே அங்கே வந்து நிற்கிறாங்க. டேங் செம்ம காண்டோட அப்படியே சுகாவை முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஐயோ சார் தயவு செய்து மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அங்கே என்னை யாரும் கூப்பிட்டாங்களா, பயத்தில் அப்படியே பல்பு ஒஞ்சிச்சு சார், தயவு செய்து மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பூச்சி கெஞ்சிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு பார்க்குறான். நீ தானே கார்டு கொடுத்துட்டு வந்தேன்ட்ட, அதில் இந்த நேம் தான் போட்டுருந்துச்சு, இந்த இடத்துக்காக சொன்னேன். ஆமாம் சார், வந்துட்டீங்களா? கால் பண்ணி வரேன்னு சொன்னீங்க, அட்ரஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? அங்கே ஜங்குக் தான் நீ சொன்ன அந்த பாஸு இவனா?
ம் ஆமாம், எங்கள் பாஸ் பேர் டேம். அவங்க மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் தெரியுமா? அவர் இந்த வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர். இவரை பீட் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. ஆனால் இவரை சரிச்சு விடுறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லி சுகா அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அங்கே ஜெமீன் தான், ஓ அப்போ அந்த பைக்கில் வந்தவங்க இவரை கொல்றதுக்காண்டி தானாம்மா? அடடடா, இது கண்டி கொல்லலாம் முயற்சி பண்ணுவாங்களா? வெரி பேட் வெரி பேட். அங்கிட்ட அவங்க அப்படியே காண்டாகிறான். ஏண்டா நீ பண்ணுற எதுவுமே சரியே இல்லை. ரவுடி மாதிரி இருக்கிற பையன் வேணும்னு கேட்டா அடிக்கிற மாதிரி ஒரு பையன். இவெல்லாம் ஒரு ரவுடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கு கையை காட்டுறான். ஏன் சார், அவர் ரவுடி தானே, பார்க்க அப்படி தானே இருக்காரு. அவங்க வெறும் பார்க்கறதுக்கு அப்படி மட்டும்தான் இருக்கா, செயலில் ஒன்றுமே இல்லை. என் மச்சான இங்கே பச்சா அசிங்கப்பத்துட்டு இருக்கான். இவன் என்னென்ன அல்வா தொண்டை பார்த்த மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்கான். ஐய ஏய் ஜங்குக்கே, டே இந்தாடா டேய். இதில் இந்த பல்பை வேற உடச்சி வச்சிருக்கான். உன்ன மாதிரி ஒரு மொக்கையான அசிஸ்டண்ட்டா நான் எங்கேயுமே பார்த்ததில்ல சுகா. போயும் உன்னை வச்சுருக்கேன் பாரு. உன்னை நான் வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். சார் அப்படிலாம் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட கடைசி மிஸ்டேக் இருக்கும். இதுக்கு மேலே நான் பண்ணவே மாட்டேன், மன்னிச்சிடுங்க சார். எனக்கு உங்கள் அசிஸ்டண்ட்டாக செய்யணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? ப்ளீஸ் சார், அப்படி ஒன்று என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. இதை விட்டா எனக்கு வேறு எந்த வேலையுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லி சுகா அப்படியே காலில் ஒன்று கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் ஜங்குக்கு அப்படியே டேங்க பார்த்து பேன்னு போல்னவன் தான், ஏய் ஜங்குகே அப்படின்னு சொல்லி தலையில் அடிக்கிறான். அங்கே ஜங்குக்கு இப்போ தான் டேர்ன் பண்ணுறான். என்னடா ஏய், அவன் உன்னை பார்த்து ரவுடியே இல்லைன்றான்டா. இது என்ன பச்சுனா? ஏய் டேங்கு அப்படின்னு சொல்ல டேங்க அப்படியே டேர்ன் பண்ணி ஜங்குக்கு பக்கத்தில் வரான். என்ன என்னை பார்த்து ரவுடியே இல்லை நீயா? ஆமாம் ரவுடியில் தான் நீ. பின்ன ரவுடியா? ஆமாம் நான் ரவுடி தான்டா. என்னை பார்த்தா ரவுடி மாதிரி தெரியலையா? பார்த்தா தான்டா தெரியுது, பண்ணுறதில் ஒன்றும் தெரில. எது ஏன் பார்த்தாலும் எல்லாத்தையும் கெஸ் பண்ணிடுவாங்களா? அப்பெல்லாம் இல்லை. அடிக்க வந்தாங்களே திரும்ப அடிச்சியா? இல்லை, ஆனால் மிரட்டி விட்டேன். மிரட்டி விடுறது வேற, ரவுடி வேற. ஒரு லாங் ஹேர் செட் பண்ணிட்டு பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணி டேட்டு குத்தி அங்கங்கே பியர்சிங் போட்டால் நீ ரவுடியாடா? ஆமாம் டேய் அடிப்பேன்டா. ஓ அடிப்பியா? அட்ரா பார்க்கலாம். அங்கே ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். என்னால் உன்னை அடிக்க முடியாது. ஏன் அடிக்க முடியாதா? அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரான். இதான் மேட்ரு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் எப்படி ஒன்று அடிப்பேன்? நான் உன்னை பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ லவ்வா? உனக்கு ஏன் மேலே லவ்வா? ஏன் வரக்கூடாதா? வந்தா என்ன தப்பு? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம், நீ பண்ணாமல் போ. உனக்கு ஃபோட்டோ எடுக்க தானே ஆள் வேணும். ரவுடியே வந்து என்ன குத்தி கொள்கிற மாதிரியா? அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ, உனக்கு இப்படிலாம் ஃபோட்டோ வேணுமோ அதுக்கு நான் ஆக்ஷன் பண்ணிக்கிறேன். உனக்கு எடுக்கிறது தானே வேலை, அதை எடு அப்படின்னு சொல்ல டேங்க அப்படியே பார்க்குறான். ஒன்றும் சொல்லலை. இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கு தான் அப்படியே செம்ம மாடலாக ரவுடி கெட்டப்பில் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கான். டேங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். ஆமாம் டேங்கே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எதுக்காண்டி உனக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு பதிலா? என்ன டேங், அழகான விஷயத்த கேப்சர் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அப்போ நான் அழகுன்றியா? ஆமாம் அழகாக தான் இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா இந்த கெட்டப்பில். ஸோ அவங்க ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக்காகி அப்படியே வெயிட்டு அங்கேயே பார்த்துட்டே இருக்கான். சுகா என்னாச்சா? இங்கே வா, நீ கூட இந்த இடத்த விட்டு வா போகலாம். ஆஹா நீங்கள் பாருங்க, இங்கே வேலை இருக்கு, நான் வரமாட்டேன். ஏய் வாடான்றேன், வரமாட்டேன் ஜிமீன். இங்கே பாருங்க, இங்கே நான் இப்போ மட்டும் வந்தேன் அப்படின்னா அவர் என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
அது இனிமேல் உனக்கு இருக்காது. இங்கே பற்றியா 2 பேரும் எப்படியும் தனியாக போயிட்டோன்னு வச்சுக்கோ, கனெக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா உனக்கு வேலை பெர்மனெண்ட்ரா. எப்படி? அதெல்லாம் அப்படித்தான்டா, நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அங்கே ஜிம்மின் தான் சுகா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். நான் அதுக்காண்டி நீங்கள் கூப்பிட்டோன்னே வரணும். ஏன்னா நீ தானே என்ன லவ் பண்ணுற. நான் சொல்லவே இல்லையே. ஓ, நீ சொல்லவே இல்லை. அப்புறம் இதுக்காண்டா உன் வீட்டு ஜன்னல்லேருந்து நான் என் பால்கனியில் நின்று நிற்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன். அது நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தா. அப்படியா? ஆமாம், நம்புற மாதிரி இல்லையடா. ஏய், லவ் பண்ணுற தானே. அங்கே சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது வந்து பிடிக்கும் ஆனால் அப்படின்னு சொல்ல, போதும் இதுலேயே தெரிது ஜிம்மினுக்கு ஆள் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டுருக்கான். இப்போ அப்படியே அங்கே டேங் தான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண. இது போதும். ஓ அப்படியா, சரி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே டேங் முன்னாடியே ட்ரெஸ்ஸை கழட்டுறான். சரி, டேங் அப்படியே எழுந்திரிக்கிறான். ஏய், ஆள் இருக்காங்க, ரூம் அங்கே இருக்கு. யார் இருக்கா? நீ, நான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல டேங் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். சுகாவும் ஜிம்மினும் அங்கே இல்லவே இல்லை. டேங் இப்போ அப்படியே டேர்ன் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே வெறும் பேண்ட்டு மட்டும் போட்டுட்டு அப்படியே டேங் முன்னாடி வந்து நிற்கிறான். உண்மையை சொல்ல, நீ என்ன லவ் பண்ணுறியா? இல்லை, எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். பிடிக்குன்றதுக்கு என்ன அர்த்தம்? லவ் பண்ணலாமே, தப்பு இல்லையே. நானும் நல்லா தானே இருக்கேன்னு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு வேலை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா எப்படி பண்ணுவா? அங்கே ஜங்குக்கு தான் டேங்கோட கையை அப்படியே ஜங்குக்கோட ஹிப்பில் அப்படியே ஹோல்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறான். ஸோ அங்கே டேங் தான் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே நிற்கான். ஒரு கையில் கேமரா இருக்குது, ஒரு கையில் அப்படியே ஜங்குக்கோட ஹிப் அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறான். ஃபீல் ஆகுதா? இல்லை ஆகல. டேங்கோட பேக் சைடு நெக்கை அப்படியே பிடிச்சி அங்கே அவன் அப்படியே ஜங்குக்கோட ஃப்ரண்ட் நெக்கில் அவனோட ஃபேஸை வைக்கிறான். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? என்ன பிடிக்கணும்னு நினைக்கிறான். அவன் பேசுகிறப்போ அவங்களோட லிப்ஸ் அப்படியே ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே டச் ஆகுது. இன்னும் நீ க்ளோஸில் போனால் நெக்கில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. செக் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்ல டேங் யோசிக்கவே இல்லை. அவன் அப்படியே டக்குன்னு கட்டிக்கிறான். டேங், நீ என்ன உல்ஃபாடா இப்படி கட்டிக்கிறா? ஏன், நீ தானே பண்ண சொன்னா? ஆமாம், அதுக்குன்னு இப்படி பண்ணுவேன்னு நினைக்கல. சரி சொல்ல, பண்ணியே ஓகேவா? ஓகே, பட் இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்குல. ஓ அப்படி. ஷங்குக்கு அப்படியே அவங்களோட கையில் இருக்கிற அந்த கேமராவை தான் வாங்குறான். அதுட்டுக்கு எடுக்கிறா. இப்போதைக்கு அது அப்படி ஓரமாக இருக்கட்டும். எதுக்கு இவ்வளோ அழகான பிக்சர்ஸ் எடுத்திருக்கா? அந்த கை எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே. கேமரா மட்டுமே பிடிச்சிட்டு இருந்த இந்த கை அந்த அழகான விஷயத்தை தொடுறப்போ ஃபீல் எப்படி இருக்கணும்னு தெரிய வேணாமா? தப்பு தெரியல. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவங்களோட ஹேண்ட்ஸை அப்படியே ஒரு மாதிரி அவனோட தம் ஃபிங்கர் வச்சு ரப் பண்ணிட்டு அங்கே ஜங்குக்கோட பேண்ட்டு பட்டன் மேலே அப்படியே கை வைக்கிறான். டேவங்க அப்படியே அவனோட கண்ணு கீழே தான் போகுது. டேவங்க இப்போது அங்கே ஜங்குக்கோட பட்டனை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நான் சொல்லவே இல்லை, நீயா பண்ணுற? சரி எடுத்துருவா. அது எதுக்கு? அதான் பண்ணிட்டல, எடுத்துற. சரி அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுடுறான். ஜங்குக்கு அப்படியே நிற்கிறான். உனக்கு வேணும்னா
இப்படி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் உனக்கு மட்டும். பின்னா ஊருக்கே போட்டு தர சொல்கிறியா? போலான்ற ஐடியா இருக்கா? எனக்கெல்லாம் அப்போ உனக்கு வச்சுக்கப்பா, எனக்கு ஏதோ இல்லை. இப்போ இம்ப்ரெஸ் ஆகிட்டியா? இல்லை, லைட்டா. அவங்களோட ஹேண்ட் இப்போ அப்படி சக்கு கூட அங்கே மெம்பர் கிட்ட தான் போயிட்டுருக்குது. ஸோ அவன் அப்படியே பிடிக்கிறான். இதை டச் பண்ணால் கூட லைட்டாக தான் ஃபீலாக இருக்குமா? அப்படிதான். டேஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பண்ணிடுற. பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியேட்டையும் ஜங்குக்கு கீழே ஃப்ளோரில் படுக்க போடுறான். இவ்வளோ ஃபஸ்ட்டாவா? ஓகே, எனக்கு எதுவும் தப்பாக தோணலப்பா, எனக்கும் தோணல அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அங்கே டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம ப்ளஷர் ஆயிடுது. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவன் தான் அப்படியே எழுந்திரிச்சு ஒன்று ஷர்ட் பட்டன்லாம் போட்டுட்ருக்கான். பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டீங்களே, இப்போ இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிடிச்சிருந்துச்சா? பண்ணி முடிச்சும் பிடிச்சிருக்கு. அப்புறம் இதுக்காண்டி அந்த பொய்யான வார்த்தை சொன்னாலும் தேவையான ஒன்று கிடைக்குதுல, அதுக்கு தான். சங்குக்கு இப்போ அப்படியே எழுந்திரிச்சு அவனும் அவனோட ஷர்ட்டெல்லாம் போட்டுட்ருக்கான். நம்புகிற மாதிரி தெரிலையே பாஸ். சுகாவை பார்க்குறதுக்காண்டி அவனோட வீட்டுக்கு வந்தேன். அவனோட வீட்டில் ஃபுல்லாக ஜிமினோட ஃபோட்டோஸாக இருந்துச்சு. அதில் ஒரு ஃபோட்டோவில் நீ இருந்த, அதுலேயே ரொம்ப ஒன்று பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் ஒன்று கேட்டேன், என்னோடய ஸ்டுடியோவுக்கு வர வைக்க. உன்னை பற்றின எல்லா விஷயமும் கொஞ்சம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். வீக்னஸ் எதுவும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. உனக்கு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை, அது என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி என்னையும் உனக்கு பிடிக்கும்னு நினச்சேன். பட் நினச்சி பார்க்காத அளவுக்கு பிடிக்கும்னு அதை நினச்சி பார்க்கல. ஆமாம் இல்லை, நீயே பார்க்க ரவுடி பாய் மாதிரி தான் இருக்கா. நீயே உன் ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். ஏன் நான் வரேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அப்போது உனக்கு என்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துருக்கு, அப்போ எனக்கும் உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, தப்பு இல்லை. சரி, அப்போ இனிமேல் நம்ம டேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டேட்டிங்லாம் வேணாம், பின்ன லவ் பண்ணலாமா? மேரேஜ் பண்ணலாம். மேரேஜா? சரி பண்ணலாம். நாளைக்கு பண்ணலாமா, இன்னைக்கு பண்ணலாமா? இப்போவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கியே. சரி ஓகே பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணா ஜிமினும் சுகா வந்து அப்படியே பார்க்குறாங்க. டேய் அண்ணனும் நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாதுடா, எல்லாமே ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது. ஒன்றும் இல்லை ஜிமினா, எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக கொடுத்தா தப்பில்லை. அது சரி, ஸ்டோரி போகணுன்றதுக்காண்டி அந்த ஆத்தர் கம்முனாட்டி இன்னும் என்னெல்லாம் பண்ணுதுன்னு நானும் பார்க்குறேன். சைடு வாக்கில் என்ன நானே அசிங்கப்படுத்த வேண்டிய வேலையாக இருக்குது. இதோட ஹாப்பி என்டிங் தான். ஸோ ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஐ டோன்ட் நோ, எப்படியோ கதையை முடிச்சு விட்ருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ஃபன் ஜேர்னர் மாதிரி தான்டா. இதில் நான் கொஞ்சம் ஸ்டோரி இழுக்கணுன்றதுக்காண்டி ரொமான்ஸு அப்படின்னு நினச்சி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். கவலைப்படாதீங்க, அடுத்து ஒரு நல்ல ஒரு லவ் ஃபீலான ஒரு நல்ல ஸ்டோரி நம்ம கொடுக்கலாம். ஓகே, டாடா, பாய்.